விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ஏம்மா, உனக்கு அறிவில்லை? இங்கே ஒரு ஆம்பளை பையன் மீட்டிங்கில் எவ்வளோ பிஸியாக இருக்கிறேன், இந்த டைமிங்கில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன். உனக்கு அறிவில்லை? இங்கே அவ்வளோ பெரிய போர்டு மாட்டி வச்சுருக்காங்க, படிக்க தெரியாதா? உனக்கும் அஞ்சறிவு ஜீவனுக்கும் என்னதான் வித்தியாசம்? ஏம்மா, இங்கே இவ்வளோ பேர் போகிறாங்க வராங்க, யாருமே கேட்கல, உனக்கு மட்டும் என்ன இவ்வளோ அக்கறை? நான் கேட்பேன். இது என் நாடு, என் நாடு சுத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி யாரும் கேட்காம போகிறதால தான் இந்த நிலைமையில இருக்கும். என் அவசரம் எனக்கு தாம்மா தெரியும். அவசரமாக வந்துடுச்சு, எங்கே போகிறதான்? உங்களை மாதிரி ஆட்களுக்காக தானே பொது கழிப்பிடம்னு ஒன்று கட்டி வச்சுருக்காங்க, போய் அதை யூஸ் பண்ணலாம்ல. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி அசுத்தம் பண்ணுறதால தான் நம்ம நாடே சுகாதாரம் இல்லாத நாடாக போய்கிட்டு இருக்கு. பாவம், இதால் பாதிக்கப்படுறது சின்ன சின்ன குழந்தைங்களும் முடியாத முதியோர்களும் தான். இது மட்டும் இல்லாமல் பொது இடங்களில் எச்சு துப்புறது, குப்பையை குப்பை தொட்டியில் போடாமல் கண்ட இடங்களில் போடுறதால தான் நம்ம நாடு அசுத்தமாயிட்டே போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லாம் தேசத்தை சுத்தப்படுத்த வேண்டாம், அட்லீஸ்ட் அசுத்தப்படுத்தாமல் இருந்தால் போதும். இதெல்லாம் ஒருவர் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. விழிப்புணர்வுன்றது நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சுத்தத்துடைய முக்கியத்துவத்தை சொல்லி தான் வளர்க்கணும். அப்போ தான் நம்மளுடைய அடுத்த தலைமுறையாவது சுத்தமாக இருக்கும். சொர்க்கம் என்பது நமக்கு, சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் உள்ள வீடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். உலாவும் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம், எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம். சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். படிக்கும் படிப்பு நல்ல பண்பை ஊட்டலாம், ஒழுங்காய் நடக்கும் பாதை காட்டலாம். உனக்கும் எனக்கும் ஆடு மாடு தேவல, உனைப் போல் என்னைப் போல் கெட்டுப் போக நல்ல வார்த்தை கூட இப்ப கெட்ட வார்த்தையானது. சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
நல்ல கான்செப்ட். அதாவது நம்ம நாட்டை நாம் சுத்தமாக வச்சுருக்கணும். எப்பயுமே நாம் எப்பயுமே நம்ம மற்ற ஊருக்கு போயிட்டுப்பா அந்த ஊர் எப்படி க்ளீனாக இருக்குது பாருன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இனிமேல் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அவங்க நம்ம ஊரை பார்த்து சொல்லணும் இந்தியா எப்படி க்ளீனாக இருக்குன்னு. 2017 மேக்ஸிமம் அவங்கவுங்க வீடு க்ளீனாக இருந்தால் ரோடு க்ளீன் ஆகும். இதுதான் ஒரு சிம்பிள் மேட்டர். மனிதர்கள் சொல்கிறது எல்லாரும் ஒன்று தான், எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினச்சா அழகான ஊரை, இந்தியா அழகான ஊரை இன்னும் அழகுபடுத்தலான்னு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிங்க. சூப்பர் நைஸ், வெரி நைஸ் குட்டா. குட்டா உங்கள் கான்செப்ட் செம்மையாக இருந்துச்சு குட்டா. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் நம்ம சுத்தமாக இருப்போம். நம்ம இருக்கிற இடம் சுத்தமாக இருந்துச்சுன்னா இந்த நாடே சுத்தமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் அந்த மாதிரி நினச்சோன்னா அந்த மாதிரி நடக்கும். நடத்தி காட்டணும். நம்மள மாதிரி இளைஞர்களில் தான் அதெல்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தருமே அந்த மாதிரி நினைக்கணும். ஸோ நீங்கள் கான்செப்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நீங்களும் அந்த மாதிரி இருங்க. ஓகேவா? டீ குடித்தாலும் கப்பை கீழே போடாதீங்க. ஓகேவா? சரியா? ஸோ ஹாப்பி நியூ இயர். சொன்ன கான்செப்டை நீங்களும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பர் 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 குட்டா. முக்கியமான மெசேஜ் தான். ஸோ எல்லாமே அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக நடிச்சது. அந்த பொண்ணு சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு, பொம்மை மாதிரி இருக்குது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க, சூப்பராக இருந்துச்சு. முக்கியமான மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு மேலே வேறு என்ன சொல்ல முடியும்? மாஸ்டரும் சொல்லியாச்சு, கோகுலும் சொல்லியாச்சு. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.